ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். பங்குனி மாத ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை இந்த பங்குனி மாதம் நமக்கு இருக்கின்றது. கடக ராசிக்காரர்களுக்கு தடைகளை உடைத்து வெற்றி தரும் மாதமாகவே அமையப் போகின்றது. உங்களின் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சனி, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் காலமாகவே இந்த காலம் இருக்கின்றது. மாத தொடக்கத்தில் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இருப்பினும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நிதி விஷயத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர் சரியான திட்டமிடுவதல் அவசியம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சில தாமதங்களுக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் அமையலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது மேன்மையான காலமாகவே இருக்கின்றது. குடும்ப உறவுகள் பொதுவாக சீராக இருக்கும். பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் இணைய வாய்ப்புள்ளது. இருப்பினும் சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதால் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியம். கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் சிறு மன அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான ஓய்வு, ஆரோக்கியமான உணவு பழக்கம் அவசியம். பங்குனி மாதம் 2 கிரகங்களின் பெயர்ச்சியும் நடைபெறுகின்றது. மார்ச் 27ஆம் தேதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பெயர்ச்சியாகிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் மாறுகிறார். இது வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரும். இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்ய செய்ய மேலும் பல நற்பலன்கள் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீகிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.